டல்லுன்னு உட்காந்துருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த நாம். அதே மாதிரி நல்ல மெஜஸ்டிக்காக இருக்கணும். ஒரு செயல் செய்யணும், ஒரு தொழில் செய்யணும், எங்கேயாவது பிஸ்னஸ் பண்ணணும். சின்ன விஷயமா இருந்தாலும் சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் அதை பண்ணணும். அதில் சக்ஸஸ் பண்ணி காமிக்கணும். அதை மற்றவருக்கு நம்ம தெரிகிற மாதிரி நடந்துக்கணும். நம்ம அடுத்தவன் புகழணும். மாபெரும் சபைதனை நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும்னு நாம் அதுக்கு உதாரணமாக இருக்கணும் சார், எடுத்துக்காட்டாக இருக்கணும். இப்படியெல்லாம் நினைக்கக்கூடியவர்கள் தான் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். சில சந்தர்ப்பங்களில் சில பிரச்சனைகளை உடையவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீட்டு கால்களில் வரக்கூடிய வியாதிகள், அதாவது சில பேருக்கு அந்த புண்ணு வரும், சில பேருக்கு ஆணி வரும் பாதங்களில், இப்படியெல்லாம் அந்த தசை பிறழும், இதெல்லாம் இருக்கக்கூடியவர்கள். நீங்கள் பாதம் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக இருக்காது. இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்கக்கூடியவர்கள் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். வாக்கு நாணயம் கொண்டவர்கள், கிளியர் திங்கிங், கிளியர் எக்ஸ்பிரஷன்ஸ், கிளியர் டெலிவரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நினைப்பதை சொல்வது நல்ல கிளியராக இருக்கும். அவன் சொல்லிட்டான்னா ஒரு சொன்னாலும் 1000 ரூபா போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, பணம் பெறும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள். நீதி, நேர்மை, நியாயம் என்று பேசக்கூடியவர்கள். அதனால சில இடத்துல மைனஸும் இருக்குது. எல்லா இடத்துலையும் உதார் விட்டுன்னு தான் எப்படி நினைப்பான். சில இடத்துல அது மைனஸாகவும் இவர்களுக்கு பிரச்சனையை திரும்புவதுண்டு. ஆனாலும் பேசிக்காக இவர்கள் 4ஆம் பாதத்தில் உடையவர்கள். இதெல்லாம் இருப்பவர்கள். இந்த குணநலன்கள்லாம் இருக்கும் புரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்காக நம்ம பார்த்தோம், உள்ளான் அண்ட் ஆண் சிங்கம் புரட்டாதி. சிவன் தெய்வம் அப்படின்னா எதற்கு அப்படின்னா தெய்வத்தை வணங்கி வருதல், தட்சிணாமூர்த்தியை வணங்கி வருதல், வியாழக்கிழமைகள் எது செஞ்சாலும் செய்யலனாலும் முருகனை